இந்த வீடியோவில் வந்து ஏ-லெவல் கெமிஸ்ட்ரியில் இது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியை பார்த்தோம்னா கைத்தொழில் ரசாயனத்தை இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் ஒரு தயாரிப்பு, அதாவது என்ன தயாரிப்புன்னா சவர்க்கார தயாரிப்பு சம்மந்தமாக பார்ப்போம். சோப், அதாவது சவர்க்கார தயாரிப்பு என்னென்று பார்ப்போம். அதாவது சோப் ப்ரொடக்ஷன். சோப் மேனுஃபேக்சர். சரி, இது இண்டஸ்ட்ரியல் ரீதியாக எப்படி செய்யப்படுது என்றது பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இந்த சவர்க்காரம் என்றதனுடைய கெமிஸ்ட்ரி என்னென்று பார்ப்போம். ரசாயனவியல் அமைப்பு என்ன இருக்கு சவர்க்காரத்துக்கு. சவர்க்காரம் என்ற கெமிஸ்ட்ரி என்னென்று பார்ப்போம். இந்த அதாவது ரசாயனம் என்ன, சவர்க்காரத்தின் ரசாயனம் என்ன, இதை பார்த்தோம்னா நாங்கள் எப்படி இதை தயாரிக்கலாம் என்று ஒரு ஐடியா வந்து வரும். இப்போ அந்த அடிப்படையில் முதலாவது சவர்க்காரத்தின் ரசாயனத்தின் அமைப்பு எப்படி இருக்குமெண்டா, எப்படின்னு சொன்னால் நீண்ட சங்கிலி கார்பாக்சி அமிலத்தின் அமிலத்தின் சோடிய உப்பு, இதுதான் சவர்க்காரம். இதை நாங்கள் கெமிஸ்ட்ரி வடிவத்தில் எழுதணும்னா RCOO மைனஸ் Na பிளஸ் என்று எழுதுவோம். RCOO Na பிளஸ் என்று எழுதுவோம். இதுதான் அடிப்படையாக நாங்கள் சொல்ற சவர்க்காரம் என்ற பொருள். சரிதானே? இதுண்ட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, கட்டமைப்பு ஒரு நீண்ட சங்கிலி என்று சொல்லிட்டோம். அது எப்படி ஒரு அமைப்பா இருக்கும் எடுப்போம். நீண்ட சங்கிலி. இந்த நீண்ட சங்கிலியில என்ன செய்யும், கார்பாக்சிலிக் கூட்டம் ஒன்று இணைக்கப்பட்டு அது Na பிளஸ் உப்போட இணைஞ்சி இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில இந்த சங்கிலியை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து நீர் வெறுப்புள்ள வால்பகுதி, இது வந்து நீர் வெறுப்புள்ள வால்பகுதி. இது என்னவா இருக்கும், நீர் விருப்புள்ள தலைப்பகுதி. என்ன இப்படி தலைவாழ் காய்ச்சிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த நீர் வெறுப்புள்ள வாழ்பகுதி என்று சொல்லப்படுற பகுதி வந்து இந்த கார்பாக்சி கூட்டத்தில் இருக்கிற சரிதானே அயன்கள்ன்ற வடிவம், அதாவது இணைப்பு வடிவம்னு சொல்லிச்சுன்னா எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, இந்த பகுதி எப்படி இருக்கும்னா கார்பனும் ஐதரசனையும் உள்ளடக்கிய வடிவங்களாக இருக்கும். சரிதானே? அது சும்மா இப்படி பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, சில 11 என்று சொல்லிச்சுன்னா இது வந்து முழுமையாக இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா 24 கார்பன் உள்ளதா இருக்கும் ஒரு பகுதியா இருக்கலாம். அல்லாடி போனா கார்பன் 12 உள்ளது இருக்குது, 12 இருக்கும்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜனோட 26 இருக்கலாம். இப்படி அமைப்பு தான் இந்த வால் பகுதியாக இருக்கும். அதை நான் அப்புறம் பின்னுக்கு பார்க்கும்போது தெளிவாக படிப்போம். இதோட சேர்ந்து இவை என்ன இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா இது இணைஞ்சி இருக்கும். இது ஒரு கார்பாக்சிலிக் கூட்டம் ஒன்று இணைஞ்சிருக்கும். இதுதான் சவர்க்காரம். கெமிஸ்ட்ரி இவ்வளவுதான் இதுக்குள்ள சவர்க்காரம். அப்ப இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கிட்டோம் என்று சொல்லிட்டோம்னா எங்களுக்கு என்ன நேரடியா சவர்க்காரம் ஒன்று நாங்கள் உருவாக்கிட்டோம் என்ற அடிப்படையே வரும். இருந்தாலும் இந்த சவர்க்காரத்தை நாங்கள் ஒரு ட்ரெடிஷனல் நாங்கள் வந்து பாரம்பரிய முறையாக உருவாக்குவதில்லை. இதைத்தான் நாங்கள் அடிப்படையாக கைக்கொள்றது. என்னத்தை கைக்கொள்றோம் நாங்கன்னு சொன்னா, ஒன்று முதலாவது செய்கிற வேலை நாங்கள் இது முக்ளிசரைடு சக எரிசோடா சேர்த்தம்னு சொன்னா சவர்க்காரம்
சக கிளிசரோல், கிளிசரோல் அல்லது கிளிசரின், ரெண்டும் ஒன்று தான். கிளிசரின் ரெண்டுமே ஒன்று தான். ஆகவே இதுதான் ஒரு 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 பேசிக்கா நாங்க ஒரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கிற ஒரு சவர்க்காரத்துக்கு இந்த மாதிரி முக்ளிசரைட்டும் எரிசோடாவையும் சேர்த்தோம்னா சவக்காரமும் கிளிசரோலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த முக்ளிசரைட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ரைட், இதுன்ற கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கும். பொதுவான ஒரு கட்டமைப்பு இருக்கிறேன், எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பொதுவான கட்டமைப்பு தான் எனக்கு இருப்படுது. இது என்ன சொல்லிச்சுன்னா, இது ரைட், இது ஒரு எசுத்தர் வடிவமாக இருக்கும். இது முக்ளிசரைட் வந்து ஒரு எசுத்தர் வடிவத்தில் இருக்கும். இது ஏதாவது இருக்கலாம், R1 இருக்கலாம், R2 இருக்கலாம், சரிதானே. எசுத்தர் வடிவா இருக்கும். எசுத்தர்ன்னு சொல்லும்போது என்ன, எங்களுக்கு இந்த டபுள் பண்டோல பிணைக்கப்பட்டிருக்கும். இது R3 இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று இருக்கலாம். இது முக்ளிசரைடினுடைய வடிவமா இருக்கும். இதை நாங்க என்ன செய்வோம், எரிசோடான்றது என்ன, எண்ணெயை வச்சுட்டு தாக்கமடைய செய்வோம். இந்த எண்ணெய் வச்சுட்டு தாக்கமடையும் போது இது மூன்று, அதாவது மூன்றுக்கும் இது உடைஞ்சி போறோடைய நாங்கள் இதை மூன்று சமப்படுத்தி எடுக்கலாம். சமன் இஞ்சால என்ன எங்களுக்கு வரப்போகுது, ரைட், ஏதோ ஒன்று R1 இருக்கலாம், R2 இருக்கலாம், R3 இருக்கலாம், இதுல மூணுல ஏதோ ஒன்று வரும். COO மைனஸ் Na பிளஸ் என்று ஒரு சவர்க்காரம் கிடைக்கும். அதே போல கிளிசரின் அமைப்பு, இது CH2 இந்த பொண்ட் உடைஞ்சி எண்ணெயோட சேர்ந்ததுக்கு பிறகு இதுல எல்லாத்துலயும் H வந்து பிரதியிடப்படும். அதாவது நீர் பகுப்படையும் என்று நாங்கள் சொல்லலாம். நீர் பகுப்பு தாக்கம் தான் இது. அப்போ இது OH, கிளிசரின், அதாவது கிளிசரோல் தான் கிளிசரின் என்று எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இப்படி ஒரு அமைப்பு எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால், இதுல இப்போ தேவையான பொருள் எது, எங்களுக்கு இதுதான் தேவையான பொருள். இது என்னது, இது பக்க விளை பொருள். அப்ப இவரும் சேர்ந்துதான் எங்களுக்கு கிடைக்கும். இவரை நாங்கள் அகற்றி விட்டோம்டா தூய சவட்காரம் ஒன்று கிடைக்கும். இப்போ இது வந்து இது இப்போ நீங்க R1 R2 போட்டபடியா, இல்லை R1 வரலாம், R1 இருக்கலாம், இல்லை R2 இருக்கலாம், R3 இருக்கலாம், எல்லாம் இந்த வடிவத்திலையும் எங்களுக்கு இது பிணைப்பில்லை. இது R1னா 2 COO மைனஸ் Na பிளஸ், அதே மாதிரி R2 COO மைனஸ் Na பிளஸ், சரிதானே, ரைட். இந்த இதுக்கு பதிலாக, அதாவது NaOHக்கு பதிலாக எரிசோடாவை பதிலாக KOH இதில் நாங்கள் பயன்படுத்தலாம், அல்லது KOH பாய்க்கலாம். KOH பாய்ச்சோம்னா இங்க வரும் என்ன, Na பிளஸுக்கு பதிலாக என்ன எங்களுக்கு கிடைக்கும், K கிடைக்கும். K பிளஸ் வந்து இதோட இணையும். ஆக இது அல்லது பாய்ச்சோம்னா, அல்லது எங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மூன்றுக்கு பதிலாக, அதாவது இதை எப்படி எழுதுறேன், R1 O R2 O R3 என்ன செஞ்சிருக்கும், இணைஞ்சி இது COO மைனஸ் K பிளஸ் என்று வரும். இதுல வடிவம் இது KOH போட்டீங்கன்னா இந்த வடிவத்தில் என்ன இருக்கும், சவர்க்காரம் கிடைக்கும். சரிதானே. ஒரு வித்தியாசமான அமைப்புகள் வரும், இரண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப என்ன இதுல விடயம் என்றா, எங்களோட சிலபஸுக்குள்ளுக்குள்ள எங்களுக்கு சவர்க்கார தயாரிப்புல நாங்க மூலப்பொருளாக பயன்படுத்துற இந்த முக்ளிசரைட் என்னவா இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு தேங்காய் எண்ணெயை நாங்க பாய்க்கிறோம். இலகுவான முறையில நாங்க சவர்க்கார தயாரிக்கிறதுக்கு முக்ளிசரைட்டுக்காக நாங்க என்னத்தை பாய்க்கிறோம், தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறோம். எங்களோட சிலபஸுக்குள்ள விஷயத்தை தான் இதுல நான் சொல்லி கொண்டு வரப்போறோம். இதுல என்னத்தை பாய்க்கிறோம்னா தேங்காய் எண்ணெய். அப்ப கைத்தொழில் ரீதியாக சரிதானே, கைத்தொழில் ரீதியாக சவர்க்கார தயாரிப்பில் முக்ளிசரைட்டு தேங்காய் எண்ணெயிலிருந்து பெறப்படுகின்றது. சரிதானே. இப்ப இது வந்து நேரடியா சொல்லணும்னு சொன்னா, இப்ப எங்கட சிலபஸ்ல தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஆனா இதை நாங்க எங்க இருந்து பெறலாம், அதாவது விலங்கு கொழுப்புகள்ல இருந்து பெறலாம். விலங்கு கொழுப்புகள் தாவர கொழுப்பு எண்ணெய்கள்ல இருந்தும் பெறலாம். சரிதானே. ஆனா இப்போதைக்கு சிலபஸ்ல இருக்கிறது என்ன, தேங்காய் எண்ணெய். அப்ப நாங்க இந்த தேங்காய் எண்ணெய் சம்பந்தமான ஒரு சின்ன விஷயங்களை படிச்சுட்டு அதுல எப்படி இந்த முக்ளிசரைட்டை நாங்க எடுத்து அதுக்கு பிறகு எப்படி சோப் தயாரிக்கின்ற விஷயத்த நாங்க இதுக்கு அடுத்த தொடர்ச்சியாக
பார்ப்போம். சரியான ரைட். இப்போ முதல்ல தேங்காய் எண்ணெயை பற்றி கொஞ்சம் தெரியணும். அப்போ தான் இதில் அடுத்ததான் நாங்கள் என்ன அதாவது இதுக்கு அதாவது சோப் தயாரிக்கிறதுக்கு மட்டும் உடைய விடயங்களை தேங்காய் எண்ணெயில் பார்ப்போம். வேறு வேறு விடயங்கள்லாம் இதில் பார்க்க மாட்டோம். தேங்காய் எண்ணெய் அப்போ தேங்காய் எண்ணெயை தாவர கொழுப்பெண்ணெயை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எடுக்கிறோம். தேங்காய் எண்ணெய்க்கு எப்படி முக்லிசரைட் வந்து கிடைக்குது பார்த்தோம்னா, இந்த முக்லிசரைட் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த முக்லிசரைட் வந்து எசுத்தர் பிணைப்புகளால இணைக்கப்பட்ட அமிலங்கள் காணப்படுது. அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல அமிலங்கள் அடிப்படையான இந்த அமிலங்கள் இருந்தது. இந்த அமிலங்கள் காணப்படுது. அந்த அடிப்படையில் தேங்காய் எண்ணெயில முக்லிசரைட் எப்படி இருக்குதுன்னு சொன்னா எசுத்தர் பிணைப்புகள் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப முக்லிசரைட் வந்து கிளிசரைட்டு எசுத்தர் பிணைப்புகளால் என்னென்ன அமிலங்களை கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா லோரின் அமிலம். சரியா? அடுத்தது மிரிஸ்டிக் அமிலம். எல்லாம் பேருகள். மிரிஸ்டிக் அமிலம். அடுத்த அமிலம் தியரிக் அமிலம். மற்றது ஒலேயிக் அமிலம். இந்த அமிலங்கள் காணப்படுதுன்னு சொல்லப்படுது. சரிதானே? இதை விட என்ன சொல்லணும்னு சொன்னா ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் என்ற சுயாதீன கொழுப்பு அமிலங்களும் இருக்கு. அதாவது சுயாதீன கொழுப்பு அமிலங்கள், அதாவது இந்த முக்லிசரைட் இல்லாம நேரடியாகவே சுயாதீனமா கொழுப்பு அமிலம் காணப்படுது. கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது. சுயாதீன கொழுப்பு அமிலங்களும் காணப்படுது. சரி, இதுல இப்ப நாங்க என்ன இதுல பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம்னா, அடுத்ததா பார்க்க போற விஷயம் வந்து இந்த காணப்படுற இந்த லோரிக் அமிலம், இந்த என்ன மிரிஸ்டிக் அமிலங்கள், தியரிக் அமிலங்கள், ஒலாயிக் அமிலங்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்குன்ற விடயத்தை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அந்த தேங்காய் எண்ணெய் இது இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன விடயம் சரிதானே? ரைட். அப்போ இதில் இப்போ பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா ரைட். இப்போ உதாரணமாக லோரிக் அமிலத்தை பார்த்தோம்னா லோரிக் அமிலம் வந்து 44 52 வீதம். சரிதானே? லோரிக் அமிலம் வந்து காணப்படுது. லோரிக் அமிலம். சரியா? அப்ப லோரிக் அமிலம் சம்பந்தமான சேர்ந்து ஒரு 12 கார்பன். இது லோரிக் அமிலம் வந்து 12 கார்பன். சரியா? அப்ப அப்படி ஒரு சோப்புக்குரிய அமைப்பு வந்து உருவாகும் உள்ளுக்குள்ள. அப்ப எல்லாம் சேர்ந்து தான் இருக்கு. இப்ப தேங்காய் எண்ணெயில நாங்க எடுத்து செஞ்சோம்னா இப்படி வரும். அடுத்தது பார்த்தோம்னா மிஸ்ட்ரிக் அமிலம். மிஸ்ட்ரிக் அமிலம் எவ்வளவு இருக்குது? 14 கார்பன் உள்ளது, 14 வீதம் இருக்குது. பாமெட்ரிக் அமிலம். அது தியரிக் அமிலம். பாமெட்ரிக் அமிலம் வந்து 16 கார்பன். தியரிக் அமிலம் வந்து 18 கார்பன். இரண்டும் சேர்ந்து 3 வீதம் இருக்கு. சரி, அடுத்து ஒலாயிக் அமிலம். இது 5 to 8 வீதம், அதாவது 5 8 வீதம். இது ஒலாயிக் அமிலம். இது வந்து என்னவா இருக்குது? இதுவும் 18 கார்பன். ஆனா என்ன சொல்லுங்க ஆகும், இதுல வந்து டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் 2 இருக்கு. சரிதானே? அது அமைப்புல டபுள் பாண்ட் 2 இருக்கு. இப்ப இது வந்து ஒரு தியரிக்கல் விஷயம். இது அவ்வளவு தேவையில்லை. ஒரு இதுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொண்டா காணும் என்னென்ன அமிலங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளணும், எத்தனை கார்பன் என்றதும் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து இதுல முக்கியமானது என்னன்னா, அடுத்தது இந்த தேங்காய் எண்ணெய் இவ்வளவு அமிலங்கள் இருக்குது. ஆகவே இதுல எங்களுக்கு பிரச்சனை எல்லா அமிலங்களாலையும் ஒவ்வொரு என்ன வரும், சவக்காரம் மாறி அமைப்பு சேர்ந்து வரும். அது பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த தேங்காய் எண்ணெயில வந்து இருக்கிற நிறப்பொருள்ல வந்து அகற்றணும். நிறப்பொருளும் மாசுக்குள்ளையும் அகற்றணும். அப்ப அகற்றி எடுக்கிற தேங்காய் எண்ணெயைத்தான் நாங்க இதுக்கு பயன்படுத்துவோம். அந்த அதாவது சவர்க்காரம் தயாரிக்கிறது பயன்படுது. அப்ப நிறப்பொருட்களை அகற்றுறதுக்கும் நிறப்பொருட்கள் மாசுக்களை அகற்றுவதற்கு
அகற்றுவதற்கு அகற்றுவதற்கு புல்லர் புல்லர் ஏத் புல்லர் ஏத் என்று சொல்லப்படுற ஒரு கெமிக்கலா ஆக்டிவேட்டட் புல்லர் ஏத் என்று சொல்லப்படுற இந்த கெமிக்கல் ஒன்றை போட்டு தான் இது ரெண்டையும் அகற்றி இருக்கிறாங்க. இப்படி அகற்றும் போது இதனுடைய இது என்ன செய்யணும்னா இது ஒரு களி. இது இந்த புல்லரேத்துன்றது ஒரு களிவடையான களிமண், உண்மையில களிமண். இந்த களிமண்ணுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம், தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி எடுத்தோம்னா அது என்ன சிறிய 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 துணிக்கைகளாக இந்த களி என்ன சொல்லு துணிக்கைகளாக காணப்படும். அகற்றிட்டோம்டா, களி அகற்றினோம்டா, அகற்றும் போது நிறப்பொருளும் என்ன செய்யும், அடுத்த மாசும் அகற்றப்படும், மாசுக்களும் அகற்றப்படும். இத கருத்து என்ன, அதாவது நிறப்பொருளும் மாசுக்களும் இந்த இதை போட்டு நாங்க அந்த அதுக்குள்ள தேங்காய் எண்ணெய் விட்டப்பட்டு சொன்னா களிமண்ல இருந்து அது உறிஞ்சப்பட்டு அகற்றப்பட்டுரும். இப்போ இதுக்கு உண்மையாகவே வெப்பநிலை 90°C வெப்பநிலை வேணும். இந்த வெப்பநிலையில தான் என்ன செய்யும், இவையும் நடக்கும். நடந்து முடிஞ்சிட்டா எங்களுக்கு தூய, அதாவது சவர்க்காரம் தயாரிக்கக்கூடிய சவர்க்காரம் தயாரிக்கக்கூடிய என்ன கிடைக்கும், தயாரிக்கக்கூடிய சவர்க்காரம் தயாரிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். முக்கியமான விஷயம், சவக்காரம் தயாரிக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு கைக்கு கிடைச்சிச்சு. சரிதானே? இப்ப தேங்காய் எண்ணெய்க்கு நாங்க வந்துட்டோம். இப்ப இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்ததுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்ன, சவர்க்கார தயாரிப்பு தொடங்க போறோம். அப்ப சவர்க்கார தயாரிப்பு தொடங்குறதுக்கு முன்பு இந்த சவர்க்கார தயாரிப்புக்குரிய தேங்காய் எண்ணெய் எல்லாம் சரியான தேங்காய் எண்ணெய் ஒன்றை எடுத்தாச்சு. இப்ப சவர்க்கார தயாரிப்பு பார்த்தோம்னு சொன்னா இது 4 படிமுறை கொண்ட அதே அமைப்பு தான். அதான் 4 படிமுறைகளாக இப்ப இண்டஸ்ட்ரியல் ரீதியாக நாங்க செய்ய போறோம். வினைத்திறமையான ஒரு ப்ரோசஸை செய்ய போறோம். இது கெமிஸ்ட்ரியில ஒரு பகுதியா இருக்கும். சவர்க்கார தயாரிப்பு சவர்க்கார தயாரிப்பு 4 படிமுறைகளை கொண்டிருக்கும். முதலாவது சொல்றது சவர்க்காரமாக்கல். சவர்க்காரம் ஆக்கல் சவர்க்காரம் ஆக்கல் என்று சேர்த்து எழுதலாம். அதை இங்கிலீஷ்ல சஃபோனிகேஷன் என்று சொல்வது. சஃபோனிகேஷன் என்று சொல்லுவாங்க. வேர்டுகள் உங்களுக்கு தேவைப்படும் இங்கே வாசிக்கிற நேரம். வேற ஒன்றும் இல்லை, சஃபோனிகேஷன் சொன்னா சவர்க்காரம் ஆக்கல் தான். அடுத்த பக்க விளை பொருளாகிய கிளிசரினை நீக்குதல். பக்க விளை பொருளாகிய கிளிசரீனை நீக்குதல் முக்கியமான விஷயம். பக்க விளைவான கிளிசரின் இருந்தா என்ன செய்யும், சவர்க்காரம் ஈரச்சவர்க்காரமாக இருக்கும், கட்டியாக காணப்படாது. அப்ப அதை நாங்க கட்டியாக்குற கஷ்டமா இருக்கும். ஆகவே கிளிசரினை இதுல இருந்து அகற்றுறது நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும், ஆனா பெருவாரிய இருக்கக்கூடாது. மூன்றாவது சவர்க்காரத்தை சுத்திகரித்தல். சவர்க்காரத்தை சுத்திகரித்தல். அஞ்சாவது பாத்தீங்கன்னா சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறல். சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறல். ரைட். இப்ப இந்த 4 விடயங்களையும் 4 படிமுறைகள்ல நாங்க இனி சவர்க்காரத்தை எப்படி தயாரிக்கிறோம் என்று பார்ப்போம். அப்ப சவர்க்காரத்தின் மெக்கானிசம் எல்லாம் தெரியும். இருந்தாலும் இதுல இப்ப நாங்க சொல்ல போற மெக்கானிசம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி இந்த சவர்க்காரத்தை நாங்க தயாரிக்கிற முறையை பார்ப்போம். முதலாவது என்ன செய்யறோம்னு சொல்லிட்டுன்னா,
சவர்க்காரமாக்கல் இதான் முதலாவது செயற்பாடு. அப்ப சவர்க்காரமாக்கல் என்றா ஏற்கனவே சவர்க்காரத்தை எடுத்துட்டோம். சவர்க்காரமாக்கல் சஃபோனிகேஷன். ஓகே, சரி. இந்த சவர்க்காரமாக்கல் என்ன செய்யறோம்? ஒன்றுமில்லை, முதலாவது நாங்க சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய் அதான் எடுத்தோம் தேங்காய் எண்ணெய். அப்ப சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த தாவர எண்ணெய்க்கு என்னத்தை சேர்க்கிறோம்? எரிசோடா சேர்க்கிறோம். இப்ப எரிசோடா சேர்க்கும் போது இப்ப நாங்க ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். என்ன செஞ்சோம்? சுத்திகரிக்க தாவர எண்ணெய்ன்னு சொல்லும் போது அதான் முக்ளிசரைட்டுன்னு சொல்லுவோம். இதைத்தான் அந்த முக்ளிசரைட்டுன்னு சொல்றோம். முக்ளிசரைட்டு எடுக்கிறோம். இந்த முக்ளிசரைட்டு எடுத்து எரிசோடாவை சேர்த்தா இப்ப என்ன நடந்திருக்கு எங்களுக்கு? ரைட், எங்களுக்கு தாக்கம் நேராக தெரியும். எங்களுக்கு இதுல சவக்காரம் வரும், சவட்காரம் வரும். அடுத்தது என்ன வரும்? கிளிசரோல் வரும். கிளிசரின் ஓ கிளிசரோல் ஏதோ ஒன்று, ரெண்டுல ஒன்று, வேறு ரெண்டும் சமம். ஆனா இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். அது கருத்து என்னடா, இந்த தாக்கம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னா டெல்டா H ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப புறவெப்ப தாக்கமாக இருக்கிறதால இதுக்கு முக்கியமா நாங்க என்ன செய்யணும்னா வெப்பத்தை நாங்க என்ன செய்யணும்? கட்டுப்படுத்த வேணும். அப்பதான் இந்த தாக்கம் சீராக நடக்கும். அப்ப முதலாவது இந்த சவக்காரமாக்கல்ல இது ஒரு புறவெப்ப தாக்கம். அதனால வெப்பம் 70 விட அதிகரிக்காது கட்டுப்படுத்தல் வேண்டும். இதான் இது பெரிய விஷயம். இதுக்குரிய இண்டஸ்ட்ரியல் அமைப்புகள் இதுல மேற்கொள்ளப்படல் வேண்டும். சரிதானே? இப்ப சவக்காரமாக்கல்ல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல, அதாவது கைத்தொழில் ரீதியான தயாரிப்புல இது ஒரு புறவெப்ப தாக்கமா இருக்கிறால இந்த புறவெப்ப தாக்கத்துக்கு என்ன செய்யணும்னாங்க வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணணும். அந்த வெப்பநிலை முக்கியமானது 70 விட கூடாமலும் குறையாமலும் அதை நாங்க மெயின்டைன் பண்ண வேணும். ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பக்க விளைபொருள். இந்த பக்க விளைபொருள் இப்ப இங்க எங்களுக்கு சவக்காரம் வந்துட்டுது. அப்ப சவக்காரம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப சவக்காரத்தோட எங்களுக்கு வர வேண்டிய இதுல கிளிசரினும் சேர்ந்து வரும். கிளிசரின் வந்தா என்ன எங்களுக்கு? ஈரச்சவக்காரமாக மாறிடும். ஈரச்சவக்காரம் கிளிசரினும் சவக்காரம் சேர்ந்து வரத ஈரச்சவக்காரமாகவே நாங்க இரண்டாவது படிமுறைக்கு போவோம். பக்க விளைவாகிய கிளிசரினை, கிளிசரோல் ஓ கிளிசரின் ரெண்டு மூணுனா கிளிசரினை நீக்குதல். கெமிஸ்ட்ரி பேசணும்னா கிளிசரோல்னு சொல்லணும். இதை நாங்க லோக்கல் வேர்டை நாங்க கிளிசரின் என்றும் சொல்லி கிளிசரின் என்றும் கழிக்கலாம். ரைட், அப்ப இது என்ன இருக்கும்? உதாரணமாக இங்க இருக்கும் பாருங்க, இந்த நீரோட எது இருக்கும்? COO- தான் சவக்காரம், எங்கள்கிட்ட இருக்கிற சவக்காரம். சரிதானே? NaH போட்டோம்னு வச்சுக்கொள்வோமா? KOH இல்லை NaH. அப்ப இதுல RCOO- Na+ எங்களுக்கு என்ன செய்யும்? வரும். Na+ இதுல வரும். இப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எங்களுக்கு என்ன நடக்கணும்? சவர்க்காரம் எங்களுக்கு இங்க தேவையா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல வச்சு நாங்க இந்த ஈரச்சவக்காரத்தை நீக்க வேணுமாக இருந்தால் இவரை நாங்க என்ன செய்யணும்? நாங்க இவர அளவு, அதாவது இந்த சவக்காரத்தின் அளவுல பாருங்க, இந்த கிளிசரினை நாங்க அகற்றி கொண்டே இருந்தா இந்த சவக்காரம் வரும். ஆனா இந்த கிளிசரின் இதோடய சேர்ந்து இருக்குது. அப்ப இதுல இருந்து இதை பிரிக்கிறதுக்கான ப்ரோசஸ் செய்ய வேணும். அதுல ஃபர்ஸ்டா நாங்க செய்ய வேண்டிய ப்ரோசஸ் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இதை நாங்க அதிகரிக்க செய்யறது. அதாவது சவக்காரத்தின் அளவை நாங்க அதிகரிச்சு செய்யறது. ஏன்னா சவக்காரம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது இது ரெண்டும் பிரிஞ்சுதான் இப்படி இருக்கும். அதாவது கரைசலா தான் இருக்கும்.
அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த Na ப்ளஸ் இந்த அளவை கூட்ட 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 இதண்ட பிணைப்புன்ற அளவு கூடிக்கொண்டு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் செய்கிற வேலை வந்து இந்த பக்கத்தை தாக்கத்தை நாங்கள் கூட்ட போகிறோம். எந்த பக்கத்து தாக்கம், இந்த பக்க தாக்கத்தை கூட்ட போகிறோம். இந்த பக்கத்து தாக்கத்தை கூட்டுறதுக்காக Na ப்ளஸ் இந்த செறிவை வந்து அதிகரிக்கணும். இதை அதிகரிக்கணும். Na ப்ளஸ் இந்த செறிவை வந்து அதிகரிக்கணும். அதை எப்படி அதிகரிக்கலாம் என்று சொன்னால், இதுக்கு ஒரு மெக்கானிசம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து பிரைன் என்ற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. எங்கள்கிட்ட வந்து பிரைன் என்ற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. அது முதல்ல உங்களுக்கு இதுக்கு முதல்ல இரிசூடா தயாரிப்பில் பிரைன் சம்மந்தமான தெளிவான விளக்கம் இருக்கு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா பிரைனை பற்றி பார்க்கலாம். இருந்தாலும் இதில் சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். பிரைன் என்றது ஒன்றும் இல்லை, கடல் நீரிலிருந்து கடல் நீரை வந்து என்ன செய்யணும், சுத்திகரிப்பு செய்யணும். எப்படி சுத்திகரிப்பு செய்கிறது, அதாவது கடல் நீர்லேருந்து சுத்திகரிப்பு செஞ்சு, சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுறது எப்படி இருக்கணும்னா, அதாவது மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+, பேரியம் 2+, இந்த அயன்களை வந்து இதுக்கு வந்து OH அயன்களை கொடுத்து இது மூண்டையுமே என்ன செய்யறது, OH அயன் வீழ்வடிவாக மாற்றுறது. வீழ்வடிவானோன கடல் நீரில் என்ன இருக்க போது, வெஞ்சியது NaCl இருக்கும். NaCl இருக்கும். அப்போ NaCl ஏக்கோஸ் வந்து இதுக்குள்ள காணப்படும். இப்போ இந்த NaCl ஏக்கோஸை தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா, கடல் நீரோட சேர்ந்து பிரைன் என்று சொல்றோம். இதைத்தான் பிரைன் என்று சொல்றோம். கடல் நீர் NaCl ஏக்கோஸ் தான், கடல் நீரின் தூய்மையாக்கப்பட்ட NaCl ஏக்கோஸ் தான் என்ன சொல்றது, பிரைன் என்று சொல்லி. இது விவரமா நீங்க எரிசோடா எடுத்து பார்த்தாலும் அதில் விளங்கலாம். அப்போ இந்த பிரைன் என்ன செய்யறோம்னு சொன்னா யூஸ் பண்ண போறோம் இங்கே Na+ அதிகரிக்கிறதுக்கு. அப்போ பிரைனை நாங்கள் இதில் சேர்ப்போம்னா இதில் Na+ அளவு வந்து கூடி கூட கூட இஞ்சால பக்கம் நகர்ந்து எங்களுக்கு என்ன நடக்கும், RCOOH சவுக்காத்தின் அளவு கூடும், சவுக்காத்தின் அடர்த்தி கூடும். அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ இப்படி தானே, முதல்ல எங்களுக்கு ஈரச்சவுக்காரம் என்று சொல்லி என்னென்னு கேட்டோம்னா, ஈரச்சவர்க்காரம் ஈரச்சவர்க்காரம்ன்றது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், RCOO மைனஸ் Na+ சேர்ந்து அதோட சேர்த்த பிளஸ் என்னவா இருக்கும், கிளிசரின். இதுதான் ஈரச்சவுக்காரம். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஈரச்சவுக்காரத்தில் இந்த கிளிசரின் அகற்றதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், இதன் அளவை கூட்ட 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 என்ன செய்யும், நீர் வளையத்தின் அடர்த்தி கூடி சரிதானே கிளிசரின் வந்து வேறாக்கப்படும். அதாவது கிளிசரின் வந்து வேறாக்கப்படும். ஏன் வேறாக்கப்படுதுன்னா, ஏன் வேறாக்கப்படுது என்று சொல்லி சொன்னா, இந்த கிளிசரின் வந்து முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. கிளிசரின் எதுல கரையும் என்று சொல்லி சொன்னா, NaCl ஏக்கோஸில் கரையும். ஆனால் சவர்க்காரம் அப்படின்னா ROO மைனஸ் Na+ கரையாது. ஆகவே என்ன செஞ்சிருக்கு எங்களுக்கு, இந்த இது அதாவது RCOO மைனஸ் வந்து கரையாம இருக்கும். இது வந்து கரைஞ்சி மேல இருக்கும். அந்த நேரத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த கலவையை மேல இருக்கிற அந்த கிளிசரின் NaCl கரைஞ்ச கலவையை நாங்க என்ன செய்வோம், பம்ப் பண்ணுவோம். அதாவது நீர்மய வளையத்தின் அடர்த்தி அதிகரிக்கும் வேளையில் சிதனே நீர் கரைசல் அகற்றப்படும். அது அகற்றப்படும்னா பம்பிங் நடக்கும். பம்ப் பண்ணும், வெளியில எடுத்துருவோம். வெளியில எடுக்கும் போது இப்ப வெளியில எடுக்கிற அந்த இதை நாங்க சொல்றது வந்து ஸ்பெட்லைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஸ்பென்ட்லைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன வேர்டுன்னு தெரியல, ஸ்பென்ட்லைன்னு சொல்றாங்க. சரிதானே, ரைட். இப்ப நாங்க இதை எடுத்து கிளிசரினையும் NaCl சேர்ந்த ஒரு கலவையை எடுத்து அகற்றிட்டோம். இப்போ இதை அகற்றின பிறகு இப்போ பக்க விளைவுகளான இதை நாங்கள் அகற்றி எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யுது, இந்த ஈரச்சவுக்காரத்தின் தன்மை குறைந்து எங்களுடைய சவுக்கார தன்மைக்கு மாற்றப்படுகிறது. அப்போ இருந்தாலும் 3வது படிநிலைக்கு போகிறோம் நாங்கள்.
இதனை அகற்றி எடுத்த பிறகு மூன்றாவது பண்ணி போறோம். மூன்றாவது என்ன? சவர்க்காரம் சுத்திகரித்தல். சவர்க்காரம் சுத்திகரித்தல். சவர்க்காரத்தை நாங்கள் சுத்திகரிக்க ஏன் சுத்திகரிக்க வேணும்? இங்க 2 விதமான பிரச்சனை இருக்குது. என்னன்னு சொன்னா, சிறிதளவு NaCl வந்து என்ன செஞ்சிருக்கும்? இதுல இருக்கும். அதாவது இந்த சவர்க்காரத்தோடைய RCO -Na+ உடைய சவர்க்காரத்தோடைய அதோட சேர்ந்து NaCl ஒரு சிறிதளவு வந்து காணப்படும். சிறிதளவு வந்து காணப்படும். இதால மீண்டும் என்ன செய்யும்? இதால காணப்படும். இதனால் மீண்டும் சவர்க்காரம் சிறிய அளவிலான ஈரத்தன்மை காணப்படும். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? இதையும் ஓரளவு அகற்ற பார்க்கணும். இதற்காக அப்ப இந்த இடத்துல வச்சு NaCl நாங்கள் அகற்றுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ற மெத்தட் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்னு சொன்னா, ரைட், அதில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ற மெத்தட் வந்து மைய நீக்கம் மேற்கொள்றது, மைய நீக்கம் செய்யறது. அதாவது இந்த கரைசல் ரெண்டையும் எடுத்து மைய நீக்க செயற்பாட்டின் ஊடாக 0.5% WOW NaCl ACOS குறைக்கப்படும். ரைட், இது வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு. 0.5% இருக்கலாம். இவ்வளவுக்கு நாங்கள் குறைச்சி எடுத்துருவோம். இப்போ எடுத்துட்டோம்னு சொன்னால் NaCl ஓகே. ஆனால் அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. மேலே NaOH அளவு கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே நாங்கள் எரிசோடா வந்து இது 1 NaCl இருக்கிறது, 2வது வந்து NaOH கொஞ்சம் இருந்திருக்கும். இதில் நாங்கள் எரிசோடா பாய்க்கும் போது இப்போ இந்த NaOH நாங்கள் நடுநிலை ஆக்குறதுக்கு இந்த சுத்திகரிப்பில் 2வது விஷயம் NaOH நடுநிலையாக என்னென்று 2 விதமான இதுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். 2ல் 3 விதமான கொழுப்பு அமிலங்களை பயன்படுத்தி நாங்கள் நேரடியாக இது பண்ணுறோம். அதாவது நடுநிலையாக்கி NaOH இல்லாமக்கிறோம். காரணம் என்ன? இந்த NaOHால சில நம் கண்கள் அரிப்பு, நாங்கள் பயன்படுத்தும் போது கண்களில் அரிப்பு வர்றது, அதோட வந்து சில நம்ம தோல் அரிப்பு போன்ற செயற்பாடுகள் ஏற்படுறதால நாங்கள் இதை அகற்ற வேண்டும். அப்போ அதுக்காக சிட்ரிக் அமிலம், 2வது வந்து பொஸ்போரிக் அமிலம் சரிதானே. அடுத்தது பாருங்க, அடுத்தது 3வது நாங்கள் செயற்பாட்டில் என்ன செய்யலாம்னா, இப்போ தேங்காய் எண்ணெயோ இல்லாட்டி தாவர எண்ணெய்களோ காணப்படுற சுயாதீனமான இதையும் நாங்கள் சேர்க்கலாம். சுயாதீனமான அமிலங்களையும் சேர்க்கலாம். அதை சுயாதீனமான கொழுப்பு அமிலங்களையும் சேர்க்கலாம். சேர்த்தல் சரிதானே. சுயாதீன கொழுப்பு அமிலம்னு சொல்றது இது எப்படின்னா, அதாவது அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளேயே இருக்கும். ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே இருக்குது. நாங்கள் முன்னே கொஞ்சம் பார்த்து நாங்கள் ஃபேட்டி ஆசிட்டையும் இதில் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த NaOH வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா நடுநிலை ஆக்கிடுறாங்க. அப்போ 2 இருக்குது. NaCl குறைக்கிறோம். இதில் சவர்க்கார சுத்திகரிப்பில் NaOH வந்து நடுநிலை ஆக்குறதுக்காக இவ்வளவு பொருட்களையும் நாங்கள் அதில் சேர்க்கிறோம். சரி, இதன் தொடர்ச்சிக்கு அடுத்ததாக கடைசியாக நாங்கள் இந்த NaOH வந்து சவர்க்காரத்தை வந்து முடிவு பொருளாக்குற நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்போ முடிவு பொருளாக பயன்படுத்துகிற நிலைமைக்கு கொண்டு வர செயற்பாட்டை இதில் பார்ப்போம். இதில் முடிவு பொருளான பயன்படுத்துகிற செயற்பாடுன்னு சொல்லும்போது சவர்க்காரத்தை முடிவு பொருளாக பெறுது. இது 4வது செயற்பாடு. இதை முடிப்போம். முடிவு பொருளாக பெறல். அப்ப இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப சவக்காரம் வந்து நீர்த்தன்மை மற்றது அதனுடைய அமைப்பு, ஈரழிப்பு, வேற வேற விஷயங்களை நாங்கள் இதுல
இருந்து கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக வந்து செய்கிறது வந்து சாவுக்காரத்தின் இதில் இருக்கிற நீர். இப்போ சாவுக்காரத்தில் உள்ள நீர் வந்து என்ன செய்யணும்னா 12 வீதமாக குறைக்கணும். 12 வீதமாக குறைத்தல். இதற்காக வேறொன்றுமில்லை, இதற்காக 120 பாக சி வரை வெப்பம் வழங்கல். வெப்பத்தை வழங்கி நாங்கள் என்ன செய்யறோம், சாவுக்காரத்தை நாங்கள் ஒரு ட்ரை, அதாவது உலர் நிலைக்கான கட்டியாக மாற்றுறது. இதுதான் கடைசி. அடுத்தது இதில் என்ன செய்யலாம்னு சொன்னா, இதற்காக நாங்கள் இந்த ஸ்ப்ரே, அதாவது இந்த சவக்காரம் வந்து கூழ்த்தன்மையாக இருந்துன்னு சொன்னா இதை வந்து நாங்கள் என்ன செய்யற ஸ்ப்ரே பண்ணியும் குறைக்கிறோம். அதுக்கடுத்தா இந்த தண்ணியாக இருந்ததுன்னா அதை 120 பாக சி வெப்பநிலையில் ஸ்ப்ரே பண்ணி இதை குறைக்கிற அந்த ஸ்ப்ரே மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது விசிறல் முறை. இதை சொல்றது விசிறல் முறை. இந்த விசிறல் முறை மூலம்தான் இந்த சவக்காரத்துக்கு வந்து 12 வீத நீரை குறைக்கிறதுக்குரிய வேலை திட்டம் 120 பாக சியில் செய்கிறது. சரி, இதுக்கு பேர் தானது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறோம், தேவையான அளவு நிறப்பொருள் வழங்குறது. நிறப்பொருள் அதாவது சவக்காரத்துக்கு வந்து ஒரு நிறம் இருந்துன்னா அந்த நிறத்தை நாங்கள் விரும்பிய நிறம் ஊற்றுறோம். அப்புறம் அடுத்தது வந்து என்ன, நிரப்பி பொருள் வழங்குறது. நிரப்பி பொருள்னு சொன்னா இப்ப சவக்காரம் வந்து இப்ப நேரடியாங்களே தெரியும், கார்பாக்சிலிக், அதாவது நீண்ட சங்கிலியிலான கார்பாக்சிலிக் அமிலத்தின் சோடிய உப்பு தான். அந்த சோடிய உப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும், தேவையான அளவு வரணும் என்ற அடிப்படை வருமாக இருந்தால் அது வந்து என்ன செய்யும்னு சொன்னா சொன்னா நாங்க அதுக்குரிய பல்கிங் ஏஜென்ட் சொல்றது. பல்கிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. சரி, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை நிரப்பி பொருளாக நாங்க பயன்படுத்துறது. அது ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அது பயன்படுத்தப்படும். அது அடுத்தது வந்து மணமூட்டிகள், அதாவது வாசனை திரவியங்கள், வாசனைகள் ஏற்படுத்துறதுக்கான அமைப்பாக இருக்கும். ரைட். இப்ப இது வந்து அடிப்படையாக ஒரு சவக்காரத்தை எப்படி தயாரித்து நாங்க கைத்தொழில் ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது, அதில் என்ன கெமிஸ்ட்ரி, அதனுடைய பேசிக் அமைப்புகள் என்னன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு இந்த சவக்காரத்தின் சில விஷயங்கள், அதாவது சவக்காரத்திலேருந்து எப்படி அழுக்குகள் நீக்கப்படுது, சவக்காரத்தை பயன்படுத்துறதால எப்படி அழுக்கு நீக்கப்படுது, அடுத்து வந்து சவக்காரத்தின் அளவீடு சம்பந்தமான எந்த விடயத்தையும் அடுத்து தொடர்ச்சியான வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப், கண்டாக்ட் வந்து இதை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். இந்த நம்பருக்கு, இந்த வாட்ஸ்அப்பும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நன்றி.